வணக்கம். ஜோதிடத்தில் இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, அதே மாதிரி தரித்திர யோகம் இருக்குது அப்படின்னா அது எப்படி வெயிட்டேஜ் பண்ணுவது, எப்படி பலன் எடுப்பது, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ உதாரண ஜாதகம் பாருங்கள், கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் 9 கூடியவனும் 10 கூடியவனும் சேர்ந்து 9ஆம் பாவத்திலே இருக்குது இந்த புதனும் சுக்கிரனும். இது தொழில் வந்து நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் வலுப்பெற்றது. ஆனால் இந்த 30 to 70 வயசுக்குள் இந்த புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்குதுன்னு வைங்க, அவன் நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை நல்லா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதே அசுப யோகம்னு பாருங்கள், தரித்திர யோக அமைப்பில் சனி லக்ன பாவியான 6 குடையவனும் இன்னொரு பாவியான 8 குடையவனும் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது. லக்னாதிபதி புதனுக்கு பகை இருந்தது செவ்வாய். இப்போ இந்த சனி தசையோ செவ்வாய் தசையோ இந்த பீரியடில் நடந்தது அப்படின்னா அவர்கள் வந்து ஐபி கொடுப்பாங்க. தொழிலில் வந்து நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு வந்து அவர்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிக பணத்தை வேறு எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருவாங்க, வேறு ஃபீல்டில் நுழைஞ்சு ஏமாந்துருவாங்க. நல்லா இப்போ திருப்பூர் தொழில் நகரங்கள் ஈரோட்டில் எடுத்திங்கன்னா மில் ஓனர்ஸாக இருப்பாங்க, திடீர்னு வந்து சினிமா எடுக்கிறேன் பஸ் ஓனர்ஸாக இருப்பாங்க, சினிமா எடுக்கிறேன் வேறு ஃபீல்டு அவங்க தெரியாத ஃபீல்டில் போய் காசை விட்டுருவாங்க, இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழந்துருவாங்க, இல்லை யாராச்சும் கிட்ட ஏமாந்துருவாங்க, ஐபி கொடுத்துட்டு சும்மா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல், கேந்திரத்தில் கிரகம் இல்லாமல், இந்த மாதிரி கேம துருவம்லாம் இருந்தால் அன்லக்கி புவர் அன்இன்டெலிஜென்ட் யோகம் நான் ஏற்கனவே போட்டுக்கோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.